பார்க்கணும். ஏன்னா எது உயிருக்கு ஆதாரமா இருக்கோ இந்த உயிர் குலத்திற்கு, அதற்கு ஆதாரமான விஷயத்தை நாம மறந்து அதை பாழ்படுத்துறோம். அதை நம்ம உங்களுக்கு உணர்ந்து செயலாற்றணுங்கிறதுக்காக தான் விடாம பல அமைப்புகள் விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இது போல் உங்களுக்கு அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதை பற்றி முழுமையா உணர்ந்து இருக்கிறதுனால அவர்களும் இதை சரி பண்ணணும்னு நினைச்சு என்ன திட்டம் வகுத்தாலும் அதை சரிவர இயங்க செய்வதற்கு மனிதர்களுடைய மனங்களிலே, பொதுமக்களுடைய மனதிலே அந்த உணர்வு இருக்கணும். அது இல்லாம எந்த திட்டம் வகுத்தும் மேடை ஏறி ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய லெக்சர் எல்லாம் அடிச்சு பிரயோஜனமே இல்ல. மனதில் வரணும் அந்த மலர்ச்சியும் அந்த எழுச்சியும் என்பதற்காகத்தான் இந்த இளைய சமுதாயத்தினரை நம்ம வச்சு இந்த வாக்கத்தான் நடத்தணும். போன வருஷம் நடத்தணும். ஒரு சில கல்லூரிகள் கலந்துக்கிட்டு எல்லா அரசனுடைய நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கவுன்சிலர், இன்னும் யாரெல்லாமோ அரசு அதிகாரிகள் அனைவருமே நமக்கு ஒத்துழைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நாம் சிறப்புற பயன்படுத்திக்கணும்னு சொன்னா பொதுமக்களாகிய நம்முள்ளும் அடுத்த வருங்கால சமுதாயத்திற்கான இந்த இளைய சமுதாயத்தினுடைய மனங்களிலும் இந்த நீர் ஆதாரம் என்பதை எப்படி பாதுகாக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த எழுச்சி. போய் நெட்டில பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் தண்ணியை பற்றியோ அதனுடைய உபயோகத்தை பற்றியோ அதை எப்படி பாழ்படுத்துறோங்கிற பற்றியும் பெரிய பெரிய விஷயமா கட்டுரையா இருக்கு. அதையும் கொஞ்சம் சேர்த்து பாருங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம செல்லோட தானே பயணிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லி நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இந்த நன்மங்கலம் ஏரிக்காகனா பேருதான் நன்மங்கலம் ஏரி, அனைத்து நீர்நிலைகளுக்காகவாக்கும் நம்முடைய பயணம் என்பதை நினைவில் இருத்தி இதை நாம் வழிநடத்துவோம் என்று சொல்லி நம்மளுடைய வனம் என்று பாதுகாப்பு என்றுனா ஜலரட்சணான்னு இருக்கு. இருந்தாலும் அரசு அதிகாரிகளை எல்லாம் அணுகி, பொதுமக்களை எல்லாம் அணுகி, இளைய சமுதாயத்தினை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக வனம் என்று நீர் பாதுகாப்பு டிரஸ்ட் ஒன்று அமைச்சு அதன் மூலியமா செயல்பட்டு இருக்கக்கூடிய அவர்கள் இப்பொழுது நம்முடைய வரவேற்புரையை வழங்குவார்கள். சிவாய நமவும். ஜலரட்சணா சம்ரக்ஷணா. தேங்க்யூ மாதாஜி, மிக்க நன்றி. இந்த விழாவிற்கு எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மற்றும் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களே, மற்றும் தாம்பரம் கார்ப்பரேஷன் எம்சி திருமதி கிரிஜா சந்திரன் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் தன்னார்வ அமைப்புகள், நிறைய தன்னார்வ அமைப்புகள், என்ஜிஓஸ் வந்திருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், எக்ஸனோரா, எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட், விதைக்கலாம் வாங்க, அன்னை தெரேசா அறவழி கட்டளை. அவங்க அன்னை தெரேசா பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு இயக்கத்தை கவிதா, குமாரி கவிதா அவங்க மூலியமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குமாரி கவிதாவோட பம்மல் கவிதா அவங்களோட பிராண்ட் நேமே. அவங்க செய்யற சேவைங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு 350 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. இப்போ கவர்னரோட ஜனாதிபதியோட அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்பு. அவங்களோட டோட்டல் குரூப் வந்திருக்காங்க. இல்ல அவங்களோட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் அந்த வண்டியில வந்திருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதை தவிர இங்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று அத்தனை கல்லூரிகள், SRM கல்லூரி, SIBT, காயிதே மில்லத், ஆசான் மெமோரியல், முகமது சாத்திக், ஸ்ரீ பவானி பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள். இதை தவிர ஜியான் ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது தவிர குழந்தைகளுக்கு ஆதரவாக வந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளை சேர்ந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இப்பொழுது நமது ஏரியும் காடும் பாதுகாப்பதற்காக நடத்தப்படும் இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடைபயணத்திற்கு அனைவரையும் இதயம் கணிந்து வரவேற்பதை பெருமைப்படுகின்றோம். வனம் மண்ணை பவுண்டேஷன் ட்ரஸ்ட். நீர், காற்று இல்லாமல் மனிதன் உயிருடன் இருக்க முடியாது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சமீபத்திய காலங்களில் ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்கு தேவை அதிகரித்ததை நாம் நேரில் கண்டோம். இயற்கை நமக்கு தேவையான
தண்ணீரை கூட, இலவசமாக இயற்கை தந்த தண்ணீரை கூட இன்றோ நாம் வாங்கி குடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாட்டில காசு கொடுத்து தண்ணியை வாங்கி குடிக்கிற நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. இது நம் எதிர்கால சந்ததிக்கு பெரும் கவலைக்குரிய சூழ்நிலையாகும். இன்று நாம் தண்ணீருக்கு வரிசையில் நிற்கிறோம், நாளை ஆக்சிஜனுக்காக வரிசையில் நிற்க வேண்டாம் என்பதே நம் நோக்கம். இதற்காகத்தான் வனத்தை பாதுகாப்போம் என்று நாங்கள் இப்போது இந்த இயக்கத்தை தொடங்கி நடத்திக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஏரியும் காடும் நமக்கு உயிர் வாழ்வு தாங்கும் உயிர் களஞ்சியம். நிலத்தடி நீரை உயர்த்துபவை, காற்றை சுத்தப்படுத்துபவை, பல உயிரினங்களின் வாழிடங்கள், காலநிலை கட்டுப்பாட்டின் இயற்கை கவசங்கள். ஆல் தீஸ் ஆர் பிரைஸ்லெஸ் கிஃப்ட் given by the nature. அவற்றை பாதுகாப்பது நம் கடமையும் ஒவ்வொருவரின் பொறுப்பும் ஆகும். கடந்த பல மாதங்களாக நமது தன்னாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர், எஸ்பெஷலி நன்மங்கலம் பஞ்சாயத்து சேர்ந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், தாம்பரம் கார்பரேஷன் சேர்ந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ், இவர்கள் அனைவரும் பிளாஸ்டிக், வீட்டு கழிவுகள் உள்ளிட்ட சுற்றுச்சூழலை கெடுக்கும் குப்பைகளை அகற்றி ஏரியை சுத்தப்படுத்தி வருகின்றனர். இந்த நடைபயணம் நாம் 100 வாரம் சுத்தம் செய்து பாதுகாத்த ஒரு முயற்சியின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஆனால் உண்மையான மாற்றம் ஏற்படும் என்றால் ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டும். இது நமது கடமை. இன்று நமது அனைவரையும் கீழ்கண்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பதற்கு கேட்டுக் கொள்கிறோம். உறுதிமொழி ஏற்பதற்கு முன்னதாக நமது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களை நம்மிடையே சில வார்த்தைகள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றி, அரசாங்கம் நமது ஏரியை வனத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப் போகிற முயற்சிகளை பற்றியும் சில நிமிடங்கள் பேசினார். பாராட்டுகளுக்கும் போற்றுதலுக்குரிய எஸ்.ஆர். ராஜா அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தாம்பரம் மாநகராட்சியினுடைய இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர் மற்றும் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாம்தாம்ஜி மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற எக்ஸனோரா நிறுவனத்தினுடைய அனைத்து நிலையிலும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மற்றும் 25 ஆண்டு காலமாக சிறப்போடு பல நிலைகளில் மாணவ செல்வங்களை உருவாக்கி தொழில் முனைவர்களாக உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மேடம் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், இதே போல இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, NSS ட்ரஸ்ட், இது போல நிறைய சமூக ஆர்வலர்களாக இருந்து இயற்கை சீற்றங்களை பாதுகாப்பதற்கும் நீரை பாதுகாப்பதற்கும் எப்படியெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இங்கே காலை நீங்க ஞாயிற்றுக்கிழமையும் பார்க்காமல் இங்கு வருகை தந்திருக்கின்ற கல்லூரி மாணவர்கள், வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதுபோல சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை தந்து பல லட்சம் மரங்களை இன்றைக்கு நடுவதற்கு தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடுகின்ற ஒரு மகத்தான பணியினை உத்தரவிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் நன்கு அறிவோம். இன்றைக்கு அதே போல ஏரி, குளம், குட்டைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு தான் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது, எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட எங்களை போன்ற கழக நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து தங்களுடைய சொந்த செலவில் நீங்கள் எல்லாம் அந்த குளங்களையும் ஏரிகளையும் பாதுகாக்க வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும். நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற திருமதி மாதாஜி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சகோதரி கிரிஜா சந்திரன் அவர்களே, தம்பி சுரேஷ் அவர்களே, முன்னாள் உறுப்பினர் கண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற வனம் மற்றும் நீர் பவுண்டேஷனுடைய ட்ரஸ்டினுடைய நிர்வாகிகளே, சிட்லப்பாக்கம் ரைசிங்குடைய நிர்வாகிகளே, எக்ஸ்னோரானுடைய நிர்வாகிகளே, இன்னும் பல்வேறுபட்ட மாணவர்கள்
தலைவர்கள், மாணவர்கள், பல்வேறுபட்ட அமைப்பிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு முன்னாள் சட்டமன்றத்துடைய உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நான் அதையே பேசுவது சரியாக இருக்காது என்பதை அவர் பேசிய அத்தனை வார்த்தையும், அந்த ட்ரஸ்ட் மேற்கொண்டு அத்தனை வார்த்தைகளையும் நான் முன்மொழிகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீர்நிலை என்பது இன்றைக்கு பாதுகாக்க வேண்டியது என்பது மிக மிக முக்கியம். இப்ப இருக்கிற நீர் எப்படி எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டீங்கன்னா, நான் படிச்சதுல இந்த பூமியில் இருக்கிற நிலத்தடி நீரை 1% தான் நன்றாக இருக்கிறது என்று நான் 20-25 வருஷத்துக்கு முன்னே படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த சதவீதம் இருக்குமானா அது கூட கம்மியாக தான் இருக்கும். அப்போ 1% நிலத்தடியில் இருக்கிற நீரே நமக்கு பொல்யூஷன் சொன்னா எங்க இருந்து இப்ப தண்ணி கொண்டு வருது? இருக்கிற தண்ணியை சுத்தகரித்து அதை நாம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுக்கு முன்ன என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், முன்னாடி வீட்டு குப்பைகளை சரியாக பிரித்து உயிர்ச்சத்து குப்பை மற்றும் பிளாஸ்டிக் என பிரித்து வழங்குவோம். சுகாதார பணியாளர்களுக்கு குப்பையை சரியாக பிரித்து ஒப்படைப்போம். நீரும் காடும் எவ்வளவு முக்கியம் என்பதை நம் குழந்தைகளுக்கு கற்றுத் தருவோம். ஏரி, காடு மற்றும் தண்ணீர் நிலைகளில் குப்பை கொட்டுவதை நிறுத்துவோம். இயற்கையை காக்க அனைவரும் ஒன்றுபட்ட காவலர்களாக செயல்படுவோம். மேலும் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற முறைப்படி வாழ்வோம். ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்குகளை தவிர்த்து பருத்தி பைகள், துணை பைகள் பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்கிறோம். நன்றி. நம்முடைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நாங்க அரசியல்வாதிகள், நாங்க எங்களுக்கு போட்டோ வேணும், கேமரா வேணும், பப்ளிசிட்டி வேணும். நாங்க தேர்தலில் நிக்க போறோம். நீங்க தேர்தலில் நிக்க போறதில்லை. நீங்க யாரும் ஒருத்தர் 2 பேர் நின்னா நிக்கலாமே தவிர வந்திருக்கணும் நீங்க யாரும் நிக்க போறதில்லை. நீங்க உங்க நிகழ்ச்சியை பெரிதாக காட்டி இன்னும் பெரிதாக விழிப்புணர்ச்சியை மற்றவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும். காலையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரா நெல்லுங்க, 3 பேரா நெல்லுங்கன்னு சொல்றாங்க. நீங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்க 2 பேரா 3 பேரா நின்னீங்கன்னா இது மிகப்பெரிய கூட்டமாக இருக்கும். பார்ப்பதற்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும். அடுத்த தடவை இதை விட பெருசாக இருக்கும். ஏன்னா இது நான் பழைய தாம்பரத்தில் எங்க குளத்தை சீர் செஞ்சேன். சிட்லப்பாக ஏரிய சிட்லப்பாக ரைசி அங்க இருக்கிற நலசங்கெல்லாம் சேர்ந்து எங்களோட உதவியோடு அவங்களும் ஒருங்கிணைத்து தான் மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். அதை பார்த்துதான் மற்றவர்கள் இன்றைக்கு நன்மங்கலத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது போல ஒவ்வொரு பகுதியாக இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னும் சிறப்பாக அமைவதற்கு வந்திருக்கின்றவர்கள் நீங்கள் அந்தந்த சங்கத்தின் பின்னால் வந்தீங்கன்னா பார்ப்பதற்கு இது ஒரு பெரிய செய்தியா இருக்கும். நேற்றைக்கு ஒரு செய்தி நடந்தது, 5000 ரூபாய் கொடுத்தனாங்க. அதை விட பெரிய செய்தியாக வருவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியிலே அமைய சொல்லி நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச் சார். சோ நம்ம பிளாக் ஆஃப் போயிடுவோம். எல்லாரும் ரெடியா இருக்கோம். இப்போ வாக்கத்தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ பிளாக் ஆஃப் நடந்தோட ஃபர்ஸ்ட் அங்க லைன்ல நிக்கிற ஒரு நிமிஷம் கேட்போம். ஃபர்ஸ்ட் பிக் அப்ளாஸ். வாங்க மெதுவா ஒன்னா ஜனரட்சண அமைப்பின் மாதாஜி அவர்கள்
நம்ம கிரிஜா மேடம் அண்ட் நன்மங்கலம் டீமோட மணம்காடு அமைப்பின் ஜெயா மேடம் எல்லாரும் சேர்ந்து இப்ப பிளாக் ஆஃப் பண்ண போறாங்க. பிளாக் ஆஃப் பண்ணோட சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஏரியை சுத்தப்படுத்துவதற்காக நீர்நிலையை பாதுகாப்பு இயற்கை காப்போம், எதிர்காலம் காப்போம். நீர் இல்லை, மரம் நேசி, இயற்கை காப்போம். இருக்கு இன்னும் 700 மீட்டர்ஸ். மழை நீரை சேகரிப்போம். சாக்கடையை தடுத்திடுவோம். ஏரி காப்போம், ஏரி காப்போம். வாகனங்களுக்கு வழி விடுங்க. கோஷம் போடுங்க. ஏரி காப்போம், ஏரி காப்போம்.